ஸோ சாவரன் கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் ரேட்டிங்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் கடன் வாங்க போறாரு. அவர் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அவரால் கடன் அடைக்க முடியுமா, அடைக்க முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கடன் கொடுக்குறவருக்கு இருக்கலாம், கிரெடிட்டருக்கு இருக்கலாம். ஸோ கிரெடிட்டர் வந்து ஒரு டெட்டருக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ரேட்டிங் பார்ப்பாங்க. ரேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவன் வந்து கடன் அடைச்சிருவான். ரேட்டிங் கம்மியாக இருந்தால் அவன் அடைக்க மாட்டான். ஸோ மோஸ்ட்லி பாரோயிங்ஸில் இது நடக்குது. அது வந்து நார்மல் லோனில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ எதை வச்சு இந்த ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அவன் வாங்கின கடனை இதுக்கு முன்னாடி எப்படி அடைச்சிருக்கான், நல்லபடியாக அடைச்சிருக்கானா, அது வந்து ரேட்டிங்கை கூடும். அதே மாதிரி வந்து அவங்களுடைய இன்கம் எப்படி இருக்கு, இன்கம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவனுக்கு வர இன்கம் நம்ம பார்ப்போம். அவனுக்கு மாதம் இவ்வளோ இன்கம் வருது, இவ்வளோ செலவுகள் இருக்கு, செலவு போக மிச்சம் இவ்வளோ பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு அவன் அடைச்சாலும் இஎம்ஐ கட்டிடுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதனால சேலரி பார்க்குறப்போ ஓகே இந்த சேலரி வச்சு இவனால் அடைக்க முடியும். ஸோ அவனோட இன்கம் வச்சு சொல்கிறோம். ஸோ ஒன்று பாஸ்ட் கிரெடிட் எப்படி பே பண்ணியிருக்கான், அவனுக்கு ஃபியூச்சரில் வர இன்கம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் ரேட்டிங் கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பெனிஸ்க்குலாம் கிரெடிட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிக்கே அப்படி ரேட்டிங் கொடுக்கறது தான் சாவரின் கிரெடிட் ரேட்டிங். வெறும் கிரெடிட் ரேட்டிங்கிறது ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. இப்போ ஆதில் மோட்டர்ஸ்க்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கும், ஆர் வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கும், ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ்லாம் நீங்கள் ஹோம் லோனு, பைக் லோனு, கார் லோனு இதெல்லாம் வாங்குறப்போ சிபில் ஸ்கோர்னு ஒன்று பார்ப்பாங்க. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்க வந்து ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. நம்ம கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் ஒழுங்காக கட்டுறோமா, ஃபினான்சஸ்லாம் நம்ம பேங்க்கில் நிறைய பணம் உள்ளே வருதா, நிறைய பணம் வெளியே போதா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்குள்ளே கிரெடிட் நிறையா இருக்கா, டெபிட் நிறையா இருக்கா அப்படிங்கிறத வச்சு அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட் அண்ட் டெபிட்டோட மூமெண்ட்ஸை வச்சு அதை தாண்டி ஃபாஸ்ட் லோன்ஸ் எப்படி அடைச்சிருக்கோங்கிறது வச்சும் ஃபியூச்சரில் வரக்கூடிய சேலரிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலாம் வச்சுட்டு சிபில் ஸ்கோர்னு ஒன்று வரும். ஸோ அது நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து இப்போ ஒரு நாட்டுக்கே கொடுக்கறது தான் சாவரன் கிரெடிட் ரேட்டிங்ஸ். ஒரு கண்ட்ரி லைக் இந்தியா அண்ட் இந்தியன் எக்கானமி அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு தான் இந்த ரேட்டிங் இருக்கும். சாவரன்னா வந்து கவர்மெண்ட், ஒரு சாவரன் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குது. அப்போ அந்த நாட்டில் வந்து வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இந்தியாவில் எஃப்டிஐ பண்ணோன்னா அந்த நாட்டோட கிரெடிட் ரேட்டிங் பார்ப்போம். இந்தியாவில் எஃப்டிஐ பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் வருமா? இப்போ இந்தியா வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங் வாங்க போகுது வேர்ல்டு பேங்க் கிட்ட, வேர்ல்டு பேங்க் விட்டுருங்க, மற்ற பேங்க்ஸ் கிட்ட இல்லை மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட வாங்க போகிறப்போ இந்தியாங்கிற கண்ட்ரினால அதை திரும்ப அடைக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங் அப்போவும் இந்த கிரெடிட் ரேட்டிங்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ மெயினாக வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங் வந்துடும் வச்சுக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்தியாவை நம்பி நம்ம ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்தியாவில் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கி போடலாமா, இந்தியாவில் ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு கண்ட்ரிக்கே ரேட்டிங் கொடுக்கறது தான் சாவரன் கிரெடிட் ரேட்டிங். இந்த சாவரன் கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்ம 2021-22 எக்கனாமிக் சர்வே படி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தா இந்தியாவுக்கு வந்து பல வருஷமாக இந்தியன் எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அது லோ ரேட்டிங்ஸில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து எக்கனாமிக் சர்வேலையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த ரேட்டிங் ஏஜென்சி தான் நம்ம மதிக்கிறது இல்லை, நம்ம என்ன ஃபிஸ்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல்டாக வேணும், நீ 95ல சொன்னேன், எல்பிஜி ரிஃபார்ம் சப்போஸ் சொன்னேன், அப்புறம் 95, 98லலாம் சொன்னேன். நாங்கள் என்ன பண்ணுறோம், எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு 3ல் வச்சு நிறுத்திட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்டாக வேன்னு சொன்னேன், மானிட்டரி பாலிசி கமிட்டியை செட் பண்ணி 2 to 4.6 வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக ஆகிட்டு வரோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ண சொன்னேன், லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸை நம்ம டாப் 10 இருக்கும் ரிசர்வ்ஸில். அதே மாதிரி நமக்கு எஸ்டிஆர்லையும் டாப் 10 இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ மேக்ரோ எக்கனாமிக் ப்ரொடென்ஷியல்ஸை நம்ம காட்டினாலும் நீங்கள் ரேட்டிங் ஏற்ற மாட்டீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ ஃபைனலாக வந்து நம்மளோட ரேட்டிங்ஸை அப்கிரேட் பண்ணாங்க. 2025ல் இந்தியாவோட சாவரன் கிரெடிட் ரேட்டிங் இஸ் அப்கிரேடட். ஸோ அதனால் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு இது ரெலவெண்ட். ஏன்னா சாவரன் கிரெடிட் ரேட்டிங் பற்றி கேட்கலாம். ஸோ அப்போது சாவரன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவை என்னவா அப்கிரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சாவரன் கிரெடிட் ரேட்டிங்ஸ் கொடுக்குற கம்பெனி யாருன்னா வேர்ல்ட்லேயே 3 கம்பெனி தான். அதை பிக் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், ஃபிட்ச், மூடி, MOODY அப்படிங்கிற மூடி, ஃபிட்ச் FITCH ஃபிட்ச், அப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் SNP. ஸோ இந்த 3 கம்பெனி தான் வேர்ல்டில் சாவரன் கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குற டாப் கம்பெனிஸ். அதில் SNP அண்ட் மூடி 2 பேருமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு. SNP அப்கிரேடட் இந்தியாஸ் லாங் டர்ம் சாவரன் கிரெடிட் ரேட்டிங், BBB மைனஸ்லேருந்து BBBக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் வந்து A3லேருந்து A2க்கு, ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டுக்கு A3லேருந்து A2, லாங் டேர்ம் பாரோயிங்க்கு BBB மைனஸ்லேருந்து BBBக்கு ஏற்றிருக்காங்க. இட் ரெஃபர்ஸ் டு PIBலையும் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்தது இதில், அதனால தான் நம்ம பிலிம்ஸுக்கு படிக்கணும். இட் ரெஃபர்ஸ் டு இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃப் கண்ட்ரீஸ் கிரெடிட் வர்த்தினஸ் that seeks to quantify the issuer's ability to meet the debt obligations. ஸோ பேராமீட்டர்ஸ் யூஸ், என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க ஒரு சாவரனுக்கு, இதுதான் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் தி பேராமீட்டர்ஸ்
which is seen by these agencies before giving a rating. ஏன்னா இந்தியாவோட அப்கிரேட் ஆயிருக்கு. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்கிரேட் ஆனதை பற்றி. Sovereign credit ratings are based on key parameters such as country's GDP growth. நமக்கு GDP growth ஏறி இருக்கா? ஏறி இருக்கு. லார்ஜஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்கும். ஃபிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல்டாக வச்சிருக்கோமா? வச்சிருக்கோம். ஃபிஸ்கல் கிளைடு பார்த்து பேண்டமிக்ல ஏறினதையும் இப்போ குறைச்சாச்சு. பப்ளிக் டெட் லெவல்ஸும் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல்டாக வச்சிருக்கோம். மானிட்டரி ஸ்டெபிலிட்டியும் இருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இருக்கு. 12 வருஷமா ஒருத்தர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 1996 to 1999 போனீங்கன்னா 4 பிரைம் மினிஸ்டர் மாறினாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆனால் அதுக்கப்புறமா 99 இப்போ வரைக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. நமக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ அது வந்து பிரச்சனை இல்லை. கவர்னன்ஸும் ஓகே. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிஓபி இவமே நம்ம கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்கோம். நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸையும் நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் ஹையஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேயோட ஒரு சாப்டர், அவ்வளோதான். மேக்ரோ எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஹையர் ரேட்டிங் லோவர்ஸ் தி பாரோயிங் காஸ்ட். இந்த ரேட்டிங் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியா வந்து கடன் கேட்குறப்போ லோ ரேட்டிங் இருந்தால் கடன் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, கடன் கொடுப்பாங்க, ஆனால் வட்டி அதிகமாக வைப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு கடன் கொடுக்குறப்போ எவ்வளோ வட்டியில் இந்தியா கடன் கொடுக்கணும்? இந்தியாவில் இருக்கிற இப்போ ஒரு ஆதில் மோட்டர்ஸ் இப்போ வந்து நான் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வாங்க போகிறேன். அப்படி வாங்க போகிறப்போ என்னோட கிரெடிட் ரேட்டிங் மட்டும் பார்க்காம கண்ட்ரியோட ரேட்டிங்ஸும் பார்ப்பாங்க. ரெண்டுமே சேர்ந்து தான் எனக்கு வந்து ஆதில் மோட்டர்ஸ் கடன் கொடுக்குறப்போ எவ்வளோ வட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடன் வாங்குறப்போ அதான் நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ பாரோயிங் காஸ்ட் அது அதிகமாகிடுச்சுன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகிடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகிடும் லோ ரேட்டிங்னா. ஹை ரேட்டிங்காக இருந்தால் கம்மி வட்டியிலே கடன் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். டவுன் கிரேட் ரைசஸ் தி பாரோயிங் காஸ்ட் அண்ட் மே ட்ரிகர் கேபிட்டல் அவுட் ஃப்ளோஸ். ஒரு டவுன் கிரேட் ஆயிடுச்சு, இப்போ டக்குன்னு கிரெடிட் ரேட்டிங் டவுன் கிரேட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே போயிடுவாங்க அந்த நாட்டை விட்டு. இந்தியாஸ் ரீசெண்ட் அப்கிரேட் பை S&P இஸ் ரூட்டட் ஆன் 2 இம்ப்ரூவ்மெண்ட். எதுக்கு இப்போ S&P இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஃபிஸ்கல் டிசிப்ளின் அண்ட் எக்கனாமிக் growth. இந்தியா தன்னோட ஃபிஸ்கல் டிசிப்ளினை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெசிப்ஸை ஏற்றிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சரை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்டை பயங்கர கண்ட்ரோல்டாக வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம பேண்டமிக் இயரை தவிர மிச்சம் எல்லா வருஷமும் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்க தான் செஞ்சுருக்கோம். ஏறவே இல்லை அது. அண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு வரோம். அண்ட் எக்கனாமிக் growthல நம்ம 4th லார்ஜஸ்ட்டாக இப்போ அப்கிரேட் ஆகிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. ஆஃப்டர் மிஸ்ஸிங் தி ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ஸ் அண்ட் FRBM Act 2023 இப்போ வந்து திரும்ப வந்து பேண்டமிக் அப்புறமா வி ஹவ் ஷோன் தி கன்சாலிடேஷன், ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நிறைய பண்ணிட்டு வரோம். The deficit has been cut down from 9.2% of GDP to 4.4% of GDP. அதே மாதிரி வந்து டெட் டு GDP ரேஷியோ 57லேருந்து இப்போ 51 கிட்டத்தட்ட கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற டார்கெட்டை செட் பண்ணிட்டோம். ஆன் growth வந்து டிஸ்பைட் குளோபல் ஹெட்வின்ஸ் இருந்தாலும் 6.5, 7, 8க்குள்ளே நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பக்கா கண்ட்ரோல்டாக இருக்கும். 2க்கு கீழே இப்போ போயிடுச்சு. அது எக்கானமிக்கு சரியில்லைனாலும் வேர்ல்டு வைடாக பார்க்குறப்ப இன்ஃப்ளேஷன் கண்ட்ரியாக தான் இருக்குது. லோ ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷன் பூஸ்ட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் பை ப்ரொடெக்டிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்போ கிரெடிட்டருக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தால் சந்தோஷம் தானே? ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து வில் அஃபெக்ட் தி கிரெடிட்டர். சப்போர்ட்டிங் கரன்சி ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெடியூசிங் சோஷியல் ரிஸ்க். டுகெதர் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹைலைட் தி இந்தியாஸ் ஃபிஸ்கல் ரெசிலியன்ஸ் அண்ட் growth credibility. இது அப்படியே நான் PIBலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான் இந்த 2 ஸ்லைடும். எந்த UPSC ரிலேட்டட் வெப்சைட்ஸும் இல்லை, இனிமேல் தான் அது வரப்போகுது. இது வரைக்கும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணது PIB தான். சரியா? ஸோ இப்போ இது என்ன வெப்சைட்னு உங்களுக்கே தெரியும். இது யாரு? அப்பா, இதை காட்டுறப்போ இது என்ன வெப்சைட்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கணும். இது என்ன வெப்சைட்டு? ஓகே, தெரிஞ்சிடுச்சு. ஸோ கிரெடிட் ரேட் லைவ்ல பார்க்குறவங்களா கமெண்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் 3. வேர்ல்டில் பிக் 3ன்னு சொல்கிறது யாருன்னா, ஏன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வச்சு 23லையும் கொஸ்டின் வந்தது, 25லையும் கொஸ்டின் வந்திருக்கு அந்த வார்த்தை. ஸோ அதனால இதை பார்க்கணும். பிக் 3 குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மூடி அண்ட் ஃபிட்ச். இவங்க 3 பேர் தான் அது. இது வந்து 3மே யூஎஸ்ல தான், நியூயார்க்கில் இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க. யூஎஸை தாண்டி வெளியில் இருக்கிற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அதர்ஸ் யாருன்னா நமக்கு வந்து DBRS கனடா, JCR ஜப்பான் அண்ட் டேகாங் இன் சைனா. இவங்க 3 பேருமே வேர்ல்டு வைடாக இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருந்ததுன்னா, இந்தியாவில் இருக்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸோட பேரே கொடுத்தாங்க. பிரிக்வர்ஸ் இஸ் அ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது PYQல. பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ பிரிக்வர்க்ஸுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அது கிரெடிட் ரேட்டிங் தான் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி இந்த லைன் ஏன் வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னா அதுக்காக தான். ஆல்ரெடி கம்பெனி பேரை வச்சு கேட்டிருக்காங்க. அதனால இந்த கம்பெனி பேரெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் PYQ தான் ரெஃபரன்ஸ். ஸோ ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வேரி. ஸோ ரேட்டிங் ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா AAAலேருந்து D வரைக்கும் இருக்கும். இதான் வந்து ரேட்டிங். ஸோ ரேட்டிங்ஸ் வந்து ரேஞ்ச் ஃப்ரம் AAA டு BBB மைனஸ்,
இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். இப்போ வந்து ரேட்டிங் ஸ்கேல் என்னன்னா ஏஏ தான் ஹையஸ்ட், டி தான் வந்து லோயஸ்ட். இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் இ தான் லோயஸ்டா, எஃப்ஆ, இ தான் லோவஸ்ட். இன்ஜினியரிங் படிக்கிறப்ப இ கிரேட் வாங்கினா ஜஸ்ட் பாஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டி கிரேட் வாங்கினா லோவஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். டி, சிசிசி மைனஸ், சிசிசி ப்ளஸ்ஸு, அப்புறமா வந்து சிசி மைனஸ், சிசி ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி அது ஏறிட்டே போகும். அப்புறமா பிபிபி மைனஸ், பிபிபி, பிபிபி ப்ளஸ்ஸு, அப்புறம் ஏ மைனஸ், ஏ, ஏ ப்ளஸ், டபுள் ஏ மைனஸ், டபுள் ஏ, டபுள் ஏ ப்ளஸ், அப்புறம் ட்ரிபிள் ஏ. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து எஸ்என்பிக்கு. ஆனால் அதுவே மூடியோட அதனால பார்த்தீங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, சும்மா பாருங்க. மூடியோடது பார்த்தீங்கன்னா பிஏஏ 1, பிஏஏ 2, பிஏஏ 3ன்னு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பிபிபி 1, பிபிபி 2, பிபிபி 3 அப்படி போகும். உங்களுக்கு புரியுதா? அப்புறம் A3, A2, A1, AA3, AA2, AA1, AAA. ஸோ எல்லாத்துலேயும் ஹை ரேட்டிங் AAA தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியும் வந்து ஒரு மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிபிபி மைனஸ் ஆர் பிபிபி BBB3 அண்ட் பிபிபி மைனஸ் இதுக்கு கீழே போச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து ஸ்பெகுலேட்டிவ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பிபிபி மைனஸ்க்கும் கீழே போயிட்டு சிசியில், டிடியில் வாங்குறாங்கன்னா அவங்க ஸ்பெகுலேட்டிவ் கிரேட். ஸ்பெகுலேட்டிவ் கிரேட்னா என்னன்னா அந்த நாடை வந்து நம்ப முடியாது, இட்ஸ் வெரி ஸ்பெகுலேட்டிவ், டக்குன்னு ஏறலாம் இறங்கலாம். பிபிபி மைனஸ்லேருந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்னா இந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவன் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். இந்தியா வந்து ரொம்ப நாளாக ஸ்பெகுலேட்டிவ் கிரேடுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் வந்துச்சு. இப்போ தான் அண்ட் ஒரு 10 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் இருந்துச்சு. இந்த பிபிபி மைனஸ்லேயே இருந்துச்சு. இப்போ தான் பிபிபி மைனஸ் வந்து பிபிபிக்கு போயிருக்கும். ஸோ அப்போ இந்தியா வந்து இட் இஸ் ஆல்ரெடி இன் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு, நம்ம வந்து ஸ்பெகுலேட்டிவ் கிரேடுக்குள்ளே போகல. ஸோ அதான் இங்கே சொல்கிறோம். ஸோ இது கீழே வந்து ஜங்க் இல்லைனா ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா இஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அண்ட் நாட் ஸ்பெகுலேட்டிவ் கிரேட். ஸோ ஸ்பெகுலேஷன்னா என்ன? என்றைக்குமே அன்சர்டனிட்டி இருக்காது. ஸோ புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்க ஏஜென்சிஸ் வந்து கிறிசில், இக்ரா, கேர், ஸ்மெரா, ஃபிட்ச் இந்தியா, பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. இதில் பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ் தான் ஒரு வருஷம் வந்து என்ன ஆச்சு, ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால அவங்களுக்கு செபி ஃபைன் போட்டாங்க. அந்த வருஷம் அது நியூஸில் இருந்துச்சு. அதனால தான் அந்த வருஷம் பிவைக்யூவில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிக்வொர்க்ஸ் ரேட்டிங்ஸ் அண்ட் இதான் ஸ்டேட்மெண்ட்டே இருந்தது. இக்ரா அண்ட் கேர் அண்ட் பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ் ஆர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இன் இந்தியா. அதுதான் பிவைக்கு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் பிவைக்கு சேர்க்கணும்னு வந்து மறந்துட்டேன். ஈச் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ அதனால இந்த கம்பெனி பேர்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. கிறிசில், இக்ரா, கேர், ஸ்மெரா, ஃபிட்ச் இந்தியா, பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி யூசஸ் இட்ஸ் ஓன் மெத்தடாலஜி டு அசஸ் லைக் கம்பெனி, கவர்மெண்ட், நான் ப்ராஃபிட், செக்யூரிட்டிஸ் எல்லாருக்குமே. ஸோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், டெட் லெவல், ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. செபியோட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரெகுலேஷன்ஸ் 1999, கிரெடிட் ரேட்டிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 கீழே தான் கிரெடிட் ரேட்டிங்கை இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுறோம். இது போன வருஷம் பிவைக்யூ. ஆர்பிஐ இஸ் தி ரெகுலேட்டர் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அது எலிமினேட் பண்ணாலே அந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். ஆனால் அந்த கொஸ்டினோட பியூட்டி என்னதுன்னா மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்னன்னே தெரியாது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணி தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ கிடையாது, செபி. அப்படிங்கிறத வச்சு எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்திருக்கும். CareEdge parent company of Care has become the first Indian credit rating agencies to enter global scale. இந்தியாவிலேருந்து குளோபலுக்கு போன முதல் ஆள் வந்து CareEdge அப்படிங்கிற கம்பெனி. கேருங்கிற அந்த கம்பெனியோட CareEdge. இது என்ன வெப்சைட்டு? India's place among the global peers. India's place among global peers என்னன்னா இந்தியாவோட ரேட்டிங் வந்து பிபிபி ரேட்டிங், which is similar to Greece, Mexico and Indonesia. ஸோ கிரீஸ், மெக்சிகோ, இந்தோனேஷியா எல்லாருமே பிபிபி தான், நம்மளும் பிபிபி தான் இருக்கும். டாப்பில் இருக்கிற AAA வாங்கின நாடுகள் யாருன்னா ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க், ஜெர்மனி. இவங்கெல்லாம் வந்து AAAல இருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க் அண்ட் ஜெர்மனி. ஸோ யார் மேலே இருக்கா, யார் இந்தியாவோட இருக்கா? நம்ம கூட கிரீஸ், மெக்சிகோ தான் இருக்கான், இந்தோனேஷியா இருக்கான். However, the wealthiest countries do not always remain higher. அதனால இப்போ யூஎஸ் இல்லை, இதில் நம்ம யூஎஸ் இருக்குன்னு பார்த்தா இல்லை, யூகே இல்லை. ஆனால் யார் இருக்கான்னா ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க் அண்ட் ஜெர்மனி. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து டவுன்கிரேடட் டு AA+, AAAலேருந்து AA+ கொண்டு. ஏன்னா 2009 கிரைசிஸ்க்கு அப்புறமா யூஎஸ்ஏவை AAAலேருந்து AA+ கொண்டு வந்துட்டாங்க. AA+ங்கிறது 2வது ரேங்க் தான், பட் 2nd ரேங்க் வந்துட்டாங்க. So guidelines issued by SEBI Act 1992, regulations of CRA will enhance the ease of doing business. ஸோ இந்த இது மூலமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு வரும். இப்போ என்ன நியூஸில் இருக்குது? இப்போ ஏன் இன்னொரு ரீசன் வை கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து நியூஸில் இருக்குன்னா,
ரீசெண்ட்லி வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து செபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட ரெகுலேஷன்ஸில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை கொண்டு வரதுக்கு. ஸோ என்னென்ன ரேட்டிங் என்னென்ன ரீசெண்ட் இஷ்யூஸ்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறது, இன்னொன்று கம்யூனிகேஷன் ஆஃப் ரேட்டிங் டு தி கம்பெனிஸ். ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அண்ட் வித்தின் 1 working day த ரேட்டிங் மஸ்ட் பி டெலிவர்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கோ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கோ ரேட்டிங் மாறுதுன்னா அது இமீடியட்டாக சொல்லிடணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அப்பீல் அகேன்ஸ்ட் ரேட்டிங். ஒரு கம்பெனிக்கு தனக்கு கொடுத்த ரேட்டிங் பிடிக்கல அப்படின்னா அதை அப்பீல் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்கணும். இவனுங்க பாட்டு இஷ்டத்துக்கு வந்து இப்போ ஆதில் மோட்டார்ஸ் நான் இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், மஹேந்திரா கம்பெனியை காலி பண்ணோன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை கூப்பிட்டு ஒரு கரெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா? ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், மஹேந்திராவோட ரேட்டிங் இறக்கி விடு அப்படின்னு. அப்படி பண்ணலாம்ல, அம்பானி நினச்சா நம்ம பண்ணலாம்ல. அப்படி பண்ணுற போது அதெல்லாம் தடுக்கணும். அதுக்கு தான் இந்த அப்பீல். கம்பெனிஸ் கேன் ரிக்வஸ்ட் ரிவ்யூ ஆர் அப்பீல் ஆஃப் தி ரேட்டிங் டெசிஷன் வித்தின் 3 working days. 3 நாளுக்குள்ளே நம்ம கேஸ் போட்டால் ரிவ்யூ கமிட்டிக்கு போகுது. CRAs must publish the press release on their website and inform the stock exchanges. ஸோ பப்ளிக்காக சொல்லிடணும். ஒரு கம்பெனி டவுன்கிரேட் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக பப்ளிக்கு சொல்லிடணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லிடணும். அப்கிரேட் பண்ணாலும் இமீடியட்டாக சொல்லிடணும் வித்தின் 7 working days. ஸோ அப்போது 1 டேக்குள்ளே கம்பெனிக்கு சொல்லணும், கம்பெனி 3 நாளுக்குள்ளே ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் பப்ளிக் டிஸ்க்ளோஷர் 7 நாளுக்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சொல்லிடணும். அதான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு நாளே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பட் 7 நாளுக்குள்ளே மெசேஜ் போகணும். அதாவது ரெக்கார்டட் ஒரு மெயிலாக அனுப்புவாங்க போஸ்ட்டில். ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் எவ்ரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸும் 10 வருஷத்துக்கு இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? இது மட்டும்தான் பிடியில் இருந்தது. 365ல இந்த 6 லைன் தான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துருக்கான். இதை மட்டும் படித்தா யாருக்காவது புரியுமா? அதனால தான் இன்றைக்கி அது குவாலிட்டி சரியில்லை. குவாலிட்டி வந்து முன்னாடி இருந்த மாதிரி பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லை. அவன் மட்டும் இல்லை, எவனுமே கொடுக்கறது இல்லை. பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு எடுத்து ஒரு இன்ஸ்டியூட் படித்தா 260 பேஜ் இருக்குது ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு நம்ம 110 படிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ கிரெடிட் ரேட்டிங் அண்ட் கிரெடிட் பியூரோன்னு 2 பேர் இருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங்னா என்னதுன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அண்ட் கிரெடிட் பியூரோஸ்னு 2 பேர். இதுவும் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவாலுவேட் ஹவு லைக்லி a company or government is going to repay its future debt. ஃபியூச்சரில் இவனோட பேமெண்ட் கட்டுவானா மாட்டானா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரெடிட் ரேட்டிங்கை பார்ப்போம். ஓகே, தே கிவ் ரேட்டிங்ஸ் டு ஹெல்ப் இன்வெஸ்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கறது ரேட்டிங். கிரெடிட் பியூரோஸ் வந்து கலெக்ட் அண்ட் மெயின்டைன் தி ரெக்கார்டு. என்ன ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணோம்னா ஒருத்தரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பற்றி, பாரோயிங், ரீபேமெண்ட், பிஹேவியர் சச் அஸ் லோன், கிரெடிட் கார்ட்ஸ், ரீபேமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இட் ஹெல்ப்ஸ் பேங்க்ஸ் டு டிசைட் வெதர் டு கிவ் அ லோன் டு அ பர்சன். அதாவது கிரெடிட் ரேட்டிங் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறது கிரெடிட் ரேட்டிங் கிட்ட போகணும். இவனோட பாஸ்ட் என்ன, வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கிரெடிட் பியூரோ கிட்ட போகணும். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் கிரெடிட் ரேட்டிங்கும் கிரெடிட் பியூரோக்கும் இருக்க வித்தியாசம். இது ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றி கொடுப்பான். அவன் இவனுக்கு அவனுக்காகவும் கொடுப்பான். சரியா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். மாக் டெஸ்ட்லலாம் அப்படி தான் வரும். சரியா?